வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது டிஃப்ரெண்டான கம்ப்யூட்டிங் கன்செப்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த கன்செப்டுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் நாங்க வச்சிருக்கோம். சம்டைம்ஸ் நாங்க காமனான சில டாபிக்ஸுக்கு சேம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வச்சிருப்போம். சம்டைம்ஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதுக்கு ஒரு காமன் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம். இப்படி நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கிறபடியால நாங்க ஜென்ரலா உதாரணத்துக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங், கிரிட் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், டிஜிட்டல் டிவைட், இ வேஸ்ட், இதுகளெல்லாம் ஒரு கம்ப்யூட்டிங் தொடர்பான ஒரு கன்செப்ட்ல பேசிக்கான ஒரு ஐடென்டிட்டிக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கொண்ட சில டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ செஷன்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வரப்போறோம். இனிஷியலா இதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர போறது கிளவுட் கம்ப்யூட்டிங். பட் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி நாங்க டீப்பா பார்க்க போறது இல்லை, பிகாஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு சொல்லி தனி வீடியோ ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல நாங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நாங்க ஆட் பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. அதை கொடுத்து நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ற கன்செப்டை கிளியரா பார்த்து கொள்ளலாம். பட் எனிஹவ், நாங்க இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன, அதோட யூசேஜ் பேசிக் லெவல்ல எப்படி இருக்கும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த ஸ்லைட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. Cloud computing is the delivery of computing resources like storage, servers, and software over the internet. இன்டர்நெட் என்ற மீடியத்தை யூஸ் பண்ணி நாங்க வந்து ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணி கொள்றோம். அது வந்து ஒரு சர்வரா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம், வாட் எவர். இதை நாங்க கொமனா சொல்லிக் கொள்றது கிளவுட் கம்ப்யூட்டிங். ஜெனரல் ஒரு எக்ஸ்பிளனேஷன் உண்டு இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு நாங்க பார்க்கணும்னு சொன்னால், நெட்வொர்க் கொண்ட யூஸ் பண்ணி நாங்க எனி டைம் எனிவேர் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடியதானது, சேம் டைம் அந்த டேட்டாவை மீள பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குமா இருந்தா வி கால்ட் as கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னால் 3 விதமான சர்வீசஸ் வந்து இருக்கு. IaaS, PaaS, AWS என்று சொல்லிக் கொள்வோம். ஸோ இதன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இண்டிவிஜுவல்ஸா நான் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற கன்செப்ட் வீடியோல செப்பரேட்டா அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். சேம் டைம் இங்க நாங்க இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் பெனிஃபிட்ஸ் பார்ப்போமா இருந்தா காஸ்ட் சேவிங். முதலாவது வந்து காஸ்ட்டை நாங்க சேவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு கூகுள் டிரைவை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான PDF ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிட்டு அந்த டிரைவின் லிங்கை உங்களுக்கு சென்ட் பண்ணுவேனா இருந்தால், நீங்க கொமன் டிரைவை யூஸ் பண்ணி அதின் லிங்க்ஸ் எல்லாத்தையும், தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் லிங்கால போயிட்டு அதை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். தனித்தனியா எல்லார்டையும் அந்த PDF இருக்க வேணுமெண்டு இல்லை. ஒரு கொமன் சர்வர்ல போட்டு அதை எல்லாருமே அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஒரு ஜெனரல் டேர்ம். ஸோ தென் காஸ்ட் சேவிங் அப்படி இருக்குதோ அதே மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி. இங்க நாங்க ஃபிளெக்சிபிலிட்டி என்று சொல்ல வாரது, users can scale resources up or down as its their needs change. இப்ப நாங்க ஒரு சர்வர் ஒன்று தேவை என்று சொல்லிக்கல, ஒரு பொதுவான சர்வர் எடுப்பமா இருந்தா நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ண வேண்டி இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல அதின் ஸ்டோரேஜை நாங்க அப் பண்ணலாம். உதாரணத்துக்கு கூகுள் என்ற இந்த அக்கௌண்ட் நீங்க வைப்பீங்களா இருந்தா 15 GB வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டம் ஒரு 100 GB மட்டும் தேவை என்றால் அதுக்கு பே பண்ணி அந்த 100 GB எடுக்கலாம். அதுக்கு மேலேயும் தேவை என்று சொன்னா நீங்கள் அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்து ஸ்டோரேஜை கூட்டலாம். இப்படி எங்களோட ஸ்டோரேஜை அதிகரிக்கலாம், குறைக்கலாம். இது ஒரு அடிஷனலான ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது ஆக்சஸ். ஒரு கூகுள் டிரைவ்ல நீங்க சேவ் பண்ணிட்டு அதை நீங்க எனக்கு சென்ட் பண்றீங்கன்னு சொன்னா அதுக்கான ஆக்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எடிட்டராகவோ அல்லது வந்து வியூவராகவோ அல்லது நானே ஒரு கொலாபரேட்டராகவோ ஒர்க் பண்ணிக்கலாம். எடிட்டர் மீன்ஸ் நான் உங்களை ஃபைலை வந்து எடிட் பண்ணலாம். அல்லது நீங்க வியூவரா மட்டும்தான் என்ன ஆட் பண்ணிருக்கிறீங்கன்னா நான் ஜஸ்ட் அந்த லிங்கை கொடுத்து உள்ள வந்து பார்க்கலாமே தவிர அதை டிலீட் பண்ணவோ எடிட் பண்ணவோ முடியாது. ஸோ இது வந்து ஆக்சஸ். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இனோவேஷன். கிளவுட் கம்ப்யூட்டிங் கேன் ஹெல்ப் ஆர்கனைசேஷன் டு இனோவேட் ஃபாஸ்ட். நிறைய விஷயங்களை அவன் ஷேர் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கு.
இப்படி நாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கூகுள் டாக்ஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல நாங்க கூகுள் டாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் 365 ஆன்லைன்லயே நாங்க டிவைசஸ் லாகின் பண்ணி யூஸ் பண்ணி கொள்றது. இமெயில், ஆடியோ, வீடியோ ஸ்ட்ரீமிங், இப்படி கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த யூசேஜ் நிறைய இடங்கள்ல நாங்க இது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது ஜென்ரலா ஃபைனல் பண்ணுவோமா இருந்தா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி எனி டைம் எனிவேயா நாங்க ரிசோர்சஸ ஸ்டோர் பண்ணலாம். சேம் டைம் அதை நாங்க ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற இந்த கான்செப்ட். ஸோ தென் இந்த வீடியோ செஷன் முக்கியமான ஒரு டாபிக் கிரிட் கம்ப்யூட்டிங். கிரிட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற இந்த டாபிக்ல ஒரு என்ன மீனிங் உங்களுக்கு தெரிய வேண்டி வரும்னு சொன்னா, கிரிட் கம்ப்யூட்டிங் இஸ் a method of using multiple computers that are connected over a network to work together to solve a problem or complete a task. இந்த இடத்துல கிரிட் கம்ப்யூட்டிங்ன்றது மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸை நாங்கள் உண்டாக்க போறோம். நிறைய கம்ப்யூட்டரை உண்டாக்கி அவரை வேலை செய்ய பண்ண போறதுதான் கிரிட் கம்ப்யூட்டிங். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஒரு லார்ஜ் சாஃப்ட்வேர் ஒன்றுக்கு நாங்க சொல்யூஷன் ஒன்று எழுத வேண்டி இருக்கு, அல்லது கோடிங் எழுத வேண்டி இருக்கு. பட் அந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் எங்களுக்கு காணாமல் இருக்கின்ற பட்சத்துல நாங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸை உண்டாக்கிட்டு அதை வச்சு ஒர்க் பண்ணிட்டு போவோம். அப்ப நிறைய கம்ப்யூட்டர்ஸை உண்டாக்கிட்டு ரிசோர்சஸ் எங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்ப நீங்க 2 கம்ப்யூட்டரை உண்டாக்கி ஒர்க் பண்ணிக்கல, 2 ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு இருக்குது, 2 ரேம் இருக்க போது, சேம் டைம் 2 டபுளான ரிசோர்சஸ் தான் இருக்க போது உங்களுக்கு. அப்ப அந்த ரிசோர்சஸ் எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ற மெத்தடுக்கு நாங்க சொல்ற நேம் கிரிட் கம்ப்யூட்டிங் என்ற நேமால சொல்லு. ஸோ கிரிட் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய முதலாவது விஷயம், மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸை நாங்க கனெக்ட் பண்ணி நெட்வொர்க்கால கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ற ஒரு ஆக்டிவிட்டி we called as கிரிட் கம்ப்யூட்டிங். ஸோ கிரிட் கம்ப்யூட்டிங் மாதிரி தான் இன்னொரு கம்ப்யூட்டிங் ஒன்று இருக்கு. இதை நாங்க சொல்லிக் கொள்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் parallel கம்ப்யூட்டிங். ஸோ கிரிட் கம்ப்யூட்டிங் இந்த இமேஜஸ் நீங்க மல்டிபிள் பார்த்துக்கொள்ளலாம். நிறைய மல்டிபிள் இமேஜஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கம்ப்யூட்டர்ஸை ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண this one called as grid computing. பட் parallel computing நாங்க செக் பண்ணிக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட். parallel computing and distributed computing are both ways to process the task. parallel computing இருக்குது, distributed computing இருக்கு. இப்ப நாங்க கிரிட் கம்ப்யூட்டிங்ன்றது பார்த்தா ஓகே, நாங்க அதுல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் உண்டாக்கி பாவிச்சோம். பட் இந்த இடத்துல நாங்க பார்க்க போறது parallel கம்ப்யூட்டிங்குக்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்குக்குமான டிஃபரன்சஸ். பட் எனிஹவ் கிரிட் கம்ப்யூட்டிங்கை நாங்க ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் உண்டா வேலை செய்யறதுதான் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப எல்லா கம்ப்யூட்டிங்குமே மிக்ஸ்டா வரபடியால நாங்க ஃபர்ஸ்டா parallel கம்ப்யூட்டிங் என்னன்னு பார்ப்போம். parallel computing எல்லாமே that means number of computers. parallel computing uses multiple processors on a single computer. இனிஷியலா பார்த்திருந்த இந்த கிரிட் கம்ப்யூட்டிங்ல நிறைய கம்ப்யூட்டரை உண்டாக்கி இருந்துன்னா அப்ப ரிசோர்சஸ் எல்லாமே டபுள் பண்ணும், நிறைய ரிசோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த இடத்துல நாங்க ப்ரொசஸர்ஸ மட்டும்தான் உண்டாக்க போறோம். அங்க parallel computing. parallel computingன்றதுல மல்டிபிள் ப்ரொசஸர்ஸை உண்டாக்கிட்டு நாங்கள் அதிண்ட யூசேஜ் உண்டாகும். ஸோ நிறைய ப்ரொசஸர்ஸை உண்டாக்கிக்கல எங்களுக்கு ஸ்கேலபிலிட்டி நிறைய விஷயங்கள் வரும். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் தான், பட் அங்க இருக்க போற ப்ரொசஸர் சிபியு நிறைய. ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள நிறைய சிபியூவை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரை பில்ட் பண்ணினா தட்ஸ் கம் அண்டர் த parallel computing. பட் நிறைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை உண்டாக்கி யூஸ் பண்ணினா அது கம் அண்டர் த கிரிட் கம்ப்யூட்டிங். ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். த parallel computing uses multiple processors on a single computer. ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும்தான் உங்கள்ட்ட இருக்கும் parallel computingல, பட் மல்டிபிள் சிபியூஸ் ப்ரொசஸர்ஸ் இருப்பினும். தென் மெமரி. parallel computing all processors share the same memory. இப்ப நீங்க நிறைய சிபியூ தான் யூஸ் பண்றீங்களே தவிர
parallel கம்ப்யூட்டிங்ல ஒரு மெமரியை தான் எல்லாருமே யூஸ் பண்ண போயிடும். பட் இதுக்கு முதல் யூஸ் பண்ண கிரிட் கம்ப்யூட்டிங்ல நிறைய மெமரி. 2 கம்ப்யூட்டர் உண்டாக்கினீங்கன்னா ரேம் வந்து 2, CPU 2, ஹார்ட் டிஸ்க் 2, எல்லாமே டபுள் டபுள் ஆகும். பட் இந்த இடத்துல parallel கம்ப்யூட்டிங்ல நாங்க ஒரு போர்டு ஒரு கம்ப்யூட்டர் தான், பட் ப்ரொசஸர்ஸ் மட்டும்தான் நிறைய இருக்க போகுது. தென் இதே மாதிரியே நாங்க ஸ்கேலபிலிட்டி கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் parallel கம்ப்யூட்டிங் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் தான், அதுக்குள்ள நிறைய ப்ரொசஸர்ஸ் இருப்பினும். தென் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். இப்ப டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ன்றதும் கிரிட் கம்ப்யூட்டிங்ன்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கான்செப்ட் கொண்ட விஷயங்களா இருக்கு. கிரிட் கம்ப்யூட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ரெண்டுமே நிறைய கம்ப்யூட்டர்ஸை உண்டாக்குறதுக்கு, அதாவது ஒரு கம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்றதுக்காக நாங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸை உண்டாக்கும். உண்மையில கிரிட் கம்ப்யூட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். பட் இந்த ரிசோர்சஸ் மேனேஜ் பண்ற தன்மை வந்து கிரிட் கம்ப்யூட்டிங்ல கூட வருது. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் நீங்க சொல்ல வர்றது நிறைய கம்ப்யூட்டர்ஸை ஜாயின் பண்ணி கொள்வோம், பட் அங்க ரிசோர்சஸ் மேனேஜ் பண்றது எங்கட கோல் இல்லை. எங்கட கோல் வந்து ஒரு கொமனான ஒரு ப்ராப்ளத்துக்கான சால்வ் பண்றோம். பட் கிரிட் கம்ப்யூட்டிங்ல நாங்க ரிசோர்சஸ் ஷேர் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Distributed computing aims to achieve a single goal at any on time. Distributed computing in the ultimate goal ஒரு சொல்யூஷன் ஒன்றை ஃபைண்ட் பண்ணும். In contrast, grid computing does not act cohesively but allocates resources on its network for multiple related subtasks. இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ஒரு காமன் கோல் ஒன்று வச்சிருக்கோம். பட் கிரிட் கம்ப்யூட்டிங் என்ன செய்யும்னா அந்த காமன் கோலை சப்டாஸ்கா பிரேக் பண்ணி ஒவ்வொரு ரிசோர்சஸுக்கும் ஒவ்வொரு கோலை கொடுத்துரும். அப்ப அந்தந்த ரிசோர்சஸ் அவேண்ட கோலை அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணி கொள்ளுவீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணும். பட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சொல்ல அவைக்கு ஒரு கொமன் கோல் தான், இதை நீங்க பிரேக் பண்ண மாட்டீங்க. அந்த கொமன் கோலை அச்சீவ் பண்றதுக்காக எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஒர்க் பண்ணுவீங்க. இதுதான் இது ரெண்டுக்குமான மெயின் டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ ஃபைனலா நாங்க 3 கம்ப்யூட்டிங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். இந்த 3 கம்ப்யூட்டிங் நேம்ஸும் நான் இதுல டைப் பண்ணிட்டு வரேன். இனிஷியலா உங்களுக்கு தெரிய வேண்டிய கம்ப்யூட்டிங் அப்படின்றது வந்து நாங்க தொடக்கத்திலேயே பார்த்து கிரிட் கம்ப்யூட்டிங். இந்த கிரிட் கம்ப்யூட்டிங் என்ற இந்த வேர்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு பிறகுதான் பார்த்திருந்தோம் parallel கம்ப்யூட்டிங் அப்படின்ற இந்த கீவேர்ட் வந்து பார்த்து தென் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் இந்த மூண்டையும் கம்பேர் பண்ணுவோமா இருந்தா parallel கம்ப்யூட்டிங்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு கம்ப்யூட்டர் தான், அதுக்குள்ள மல்டிபிள் ப்ரொசஸர்ஸை நீங்க யூனிட் பண்ணி உண்டாக்கி யூஸ் பண்றீங்க. பட் கிரிட் கம்ப்யூட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஆட்கள் தான். கிரிட் கம்ப்யூட்டிங்ன்றது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சப்டாஸ்கா பிரேக் பண்ணி ஒவ்வொரு சப்டாஸ்க்கும் ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணி வேண்டிய வேலையை ஒர்க் பண்றதுக்காக அலோகேட் பண்ணிக்கொள்ளும் கிரிட். பட் டிஸ்ட்ரிபியூட்டட் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்து கோல் ஒன்று தான், அதை பிரேக் பண்ணாது. அந்த காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை எல்லா கம்ப்யூட்டர்ஸுமா சேர்ந்து அச்சீவ் பண்ற ஒரு ஆக்டிவிட்டிக்கு நாங்க சொல்ற பேர் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். இந்த 3 கம்ப்யூட்டிங்கும் டிஃப்ரெண்டான கான்செப்டுக்குள்ள வரும். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும், ஓகே இப்படிதான் இந்த கம்ப்யூட்டிங் கான்செப்ட சொல்றோம். இது எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்டான ஒரு கம்ப்யூட்டிங் கான்செப்ட் ஒன்று இருக்கு. இதை நாங்க சொல்றது குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ற கான்செப்ட் நாங்க உண்மையில எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதல் இந்த ரியாலிட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேணும். உண்மையில இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ற கான்செப்ட் வந்து நாங்க ரியல் லைஃப்ல இது வரைக்கும் ஒரு தடவை யூஸ் பண்ண தொடங்கல. இது ஒரு ரிசர்ச் பர்பஸுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னிக். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்றது
ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு டெக்னிக், ரிசர்ச் லெவல்ல ஓரளவு சக்சஸ் ஆன ஒரு டெக்னிக். பட் ஜெனரல் பர்பஸ் என்று வரைக்குள்ள நாங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டிங்ல இப்படியான கன்செப்டுகளை நாங்க யூஸ் பண்றது கஷ்டம். பட் மேபி ஃபியூச்சர்ல சக்சஸா வரலாம். இப்ப நாங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டிங் எல்லாமே ஜெனரல் கம்ப்யூட்டிங். இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணி கொள்ற கம்ப்யூட்டர், நான் இப்ப யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற லேப்டாப்பா இருக்கலாம், நீங்க யூஸ் பண்ற மொபைலா இருக்கலாம், வாட் எவர், 0 அல்லது 1 இந்த டேட்டா வச்சுதான் ஒர்க் பண்ணி கொள்றது. இதை நாங்க சொல்லிக்கொள்ற நேம் பைனரி டேட்டா. சோ பைனரி என்ற இந்த வேர்டு எங்க இருந்து வந்ததா இருக்குன்னு சொன்னால், பிட் என்றது ஒரு நார்மலா 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். சோ பைனரி என்றது அந்த பிட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு லெவல்ல நாங்க என்ன செய்யறோம்னா 0வையும் 1ஐயும் வச்சுதான் எல்லாத்தையுமே நாங்க மேக் பண்ணி கொண்டு வரோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லெவல்ல இவங்க யோசிச்சாங்க 0வையும் 1ஐயும் சேர்த்து ஒரு பிட்டா நாங்க கன்சிடர் பண்ணினா என்ன, அதாவது நீங்க டேட்டாவை சென்ட் பண்ணிக்க 0வையும் 1ஐயும் செப்பரேட்டா சென்ட் பண்ணாமல் 0 1 ரெண்டையும் சேர்த்து அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்குள்ள இவன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், ஒரு பாக்ஸுக்குள்ள நீங்க 0வையும் 1ஐயும் சேர்த்து இப்படி அனுப்பினா என்ன. இந்த கான்செப்டுக்கு இவ வச்ச பேர் கியூபிட். கியூபிட் என்று சொல்ல வாரது குவாண்டம் பிட். இந்த குவாண்டம் பிட் அட் த சேம் டைம் ஒரு நேரத்திலேயே 0 ஆக கன்சிடர் பண்ணப்படும், 1 ஆக கன்சிடர் பண்ணப்படும். ஈவன் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரூம் ஒன்று இருக்குன்னு எடுத்துக்கொள்ளும். ஒரு 3 ரூம் ஒரு ஹோட்டல்ல இருக்கு. இந்த ஹோட்டல்ல ரேண்டமா கஸ்டமர்ஸ் தங்கிட்டு போறாங்க. எவ்ரிடேயுமே ஒரு ரூமுக்கு போயிட்டு நீங்கள் 3 ரூமிலுமே கஸ்டமர் இருக்கிறாங்களா, இல்ல 2 ரூம்ல கஸ்டமர் இருக்கணுமா, 3 ரூம்ல கஸ்டமர் இருக்கணுமான்னு சொல்லி நாங்க மேனுவலா செக் பண்ண வேணும் வைப்போம் ஒரு கான்டெக்ஸ்ட். சம்டைம் ஒரு பர்டிகுலர் டேல இந்த கடைசி 2 ரூமிலுமே கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரூம்ல அந்த கஸ்டமர் இல்லை, சாரி செகண்ட் ரூம்ல அந்த கஸ்டமர் இல்லை. சோ இந்த இடத்துல 0 ஒன்று இருக்கு, 101. இதை நாங்க தேடணும் சொல்லி சொன்னா உண்மையில பைனரி டேட்டால 3 ரூம் இருக்கிறபடியால 8 பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு பர்டிகுலர் டேல 3 ரூமே ஃப்ரீயா இருக்கலாம், சில பர்டிகுலர் டேல லாஸ்ட் ரூம்ல மட்டும் ஒரு கஸ்டமர் இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் டேல செகண்ட் ரூம்ல மட்டும் ஒரு கஸ்டமர் இருக்கலாம், இன்னொரு பர்டிகுலர் ரூம்ல ஃபர்ஸ்ட் ரூம்ல மட்டும் ஒரு கஸ்டமர் இருக்கலாம். அகைன் ஃபர்ஸ்ட் ரூம்லயும் செகண்ட் ரூம்லயும் கஸ்டமர் தேர்ட் ரூம்ல இல்லாம இருக்கலாம். அதே நேரம் ஃபர்ஸ்ட் ரூம் லாஸ்ட் ரூம் இந்த ரெண்டுலயும் கஸ்டமர் இடையில ஒரு ஆள் இல்லாம இருக்கலாம், அல்லது 3 ரூமிலும் இருக்கலாம்னு சொல்லி 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்க செக் பண்ணிக்க 8 தரம் நீங்க செக் பண்ண வேணும். சம்டைம் முதலாவது செக்கிங்லயே அது ஓகேயா இருக்கு, 3 ரூமிலுமே ஆக்கள் இல்ல, சோ முதலாவது பெட்டர். சம்டைம் 8வது தரம் செக் பண்ணிக்கலதான் உங்களுக்கு 3 ரூம்லுமே ஆக்கள் இருக்கணும், அந்த 8வது தரம் தான் செக் பண்ணி ஓகே. இப்படி நாங்க 8 தரம் ட்ரை பண்ணி கொண்டிருக்க வேண்டி இருக்கு. இதை நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் லெவல்ல என்ன செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு செக்கிங்ல எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் கியூபிட். அந்த ரூம் இருக்கிற அந்த 3 சிச்சுவேஷன்லையும் என்ன செய்யணும், இவன் நார்மல் பிட்டை விட்டு கியூபிட்டை தான் அனுப்பிவிடும். கியூபிட்ன்றது சேம் டைம் 0வாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் 1ஆகவும் இருக்கும். இந்த கியூபிட்டை இந்த இடத்துல இவ அனுப்பிட்டு திரும்ப ரிட்டர்ன் எடுக்கல, எங்க எல்லாம் 1 இருக்கோ அந்த இடம் 1ஆ இருக்கும், எங்க எல்லாம் 0 இருக்கோ அந்த இடம் 0வா இருக்கும். ஒரு சிங்கிள் செக்கிங்லயே உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரக்கூடிய மாதிரி இருக்கும், 101. சோ ஃபைனலைஸ் த ஆன்சர். சோ இதை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லெவல்ல வச்சிருக்கிற ஒரு கம்ப்யூட்டிங் தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். சோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல யூஸ் பண்ற பிட்ஸ் நாங்க கியூ பிட்ஸ் சொல்லிக் கொள்வோம். அட் த சேம் டைம் அது 0வாகவும் இருக்கும், 1ஆகவும் இருக்கும். டைம் டு டைம் அது சேஞ்ச் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொள்ளும். இதுதான் ஜெனரலா எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன, அது தொடர்பான கான்செப்ட் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதுல இவ எக்ஸ்பிளைன் பண்ற இந்த டேட்டா பாத்தீங்கன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங் இஸ் a field of computer science that uses quantum mechanics to solve complex problems faster than traditional computers. Traditional computers தேடுற விஷயத்தை விட இது கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிக்கொள்ளும். Quantum computers are specialized hardware to take advantage of quantum mechanical properties such as superposition,
இந்த சூப்பர் பொசிஷன் அப்படின்றது வந்து ஜீரோவாகவும் இருக்கலாம், ஒன்னாகவும் இருக்கலாம். இதைத்தான் சூப்பர் பொசிஷன் சொல்றது. தென் என்டாங்கிள்மெண்ட் டு பெர்ஃபார்ம் கால்குலேஷன்ஸ். இப்படி நாங்கள் ஒரு ரிசர்ச் பர்பஸ்ல வச்சிருக்கிற ஒரு கம்ப்யூட்டிங்குக்கு நேம் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டாபிக். தென் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்ன்றதோட சேர்த்து டோட்டலா இந்த வீடியோல நாங்க 4 கம்ப்யூட்டிங் பார்த்திருக்கோம். கிரிட் கம்ப்யூட்டிங், parallel கம்ப்யூட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங். தென் அடுத்ததா நாங்கள் இப்ப பார்க்க போறது இ வேஸ்ட். இந்த கான்செப்டை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு வரும். இ வேஸ்ட் அப்படின்றது வந்து எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்றது ஒரு ஷார்ட் இன்ஃபார்ம், ஒரு ஆக்ரோனிம். சோ இந்த இ வேஸ்ட் அப்படின்றா என்ன, இது எப்படி நாங்கள் குறைக்கலாம் என்று பார்க்கல. உண்மையில இ வேஸ்ட் என்னன்ற ஒரு ஐடியா எங்களுக்கு தெரியும். E-waste or electronic waste includes anything with plugs, cards, or codes that electronic components. சிம்பிளா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா இருந்தால், பயன்படுத்த முடியாத இலத்திரனியல் கழிவுகள் அல்லது இலத்திரனியல் பொருட்கள், அவ்வளவுதான் E-waste. These are unusable electronic components. அதை நாங்க எறிய போறோம் அல்லது அதை நாங்க ஒரு ரீசைக்கிளோ வாட்டெவர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு உட்படுத்த போறோம். பிகாஸ் அது எனிமோர் நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இ வேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போறது வந்து குளோபலி இது ஒரு பிக் இஷ்யூவா போய் கொண்டிருக்கு. அந்த இ வேஸ்ட் நாங்க என்ன செய்யலாம், எல்லா இ வேஸ்டையுமே நாங்க ரெடியூஸ் பண்ணிடலாம இருக்கு, ரீசைக்கிள் பண்ணிடலாம இருக்கு, ரீயூஸ் பண்ணிடலாம இருக்கு. இப்படியான சில இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு. ஸோ எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், இ வேஸ்ட் மீன்ஸ் அன்யூசபிள் எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ். அது கம்ப்யூட்டரா தான் இருக்கணும் மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அது இ வேஸ்ட் கேட்டகரியில அவைலபிளா இருக்கு. இது ஜெனரலா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். சோ இ வேஸ்ட்ன்றதை ரெடியூஸ் பண்றதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இ வேஸ்ட் உங்கள்ட்ட இருக்கிற மொபைல் போன் வந்து நிறைய பழுதாகி ஒரு 5-10 மொபைல் போன் உங்களோட வீட்டிலேயே நீங்க வேஸ்டா வச்சுக்கிறீங்கன்னு சொன்னா, அதை நாங்க குறைக்கிறதுக்கு 3 வழி இருக்கு. அது 3R சொல்லிக் கொள்வோம். ஒன்று ரீசைக்கிள், அடுத்தது ரீயூஸ், அடுத்தது ரிடியூஸ். இப்படி நாங்க 3 விதமான மெக்கானிசம் யூஸ் பண்ணி கொள்ளலாமா. இந்த 3 விதமான மெக்கானிசத்துக்கு நாங்க சொல்லிக் கொள்ற நேம் 3R மெத்தட். 3R சொல்ல வாரது, ஒன்று சொல்ற ரீசைக்கிள், அதாவது அந்த பயன்படுத்தப்பட்ட பொருளை நாங்க திரும்ப மீள் சுழற்சிக்கு உட்படுத்தி அதன் அடுத்த ப்ராடக்டுக்காக அனுப்பலாம். இது ஐபோன்ஸ் வந்து ஜெனரலா யூஸ் பண்ணிக்கொள்வோம். ரீஅசம்பிள்டோ அசம்பிள்டு ஐபோன் வரும். நீங்க யூஸ் பண்ண ஐபோனை வாரண்டிக்கு சென்ட் பண்ண எல்லாம் புது மொபைல் போன் வாங்கிக்க அதை நாங்க பழைய மொபைலை கொடுத்துட்டு நாங்க புது மொபைல் போன் வாங்குவோமா இருந்தா அதை அவங்க திரும்ப அடுத்த ப்ரொடக்ஷன்ல ரீஅசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ரீசைக்கிள். ரீயூஸ் அப்படின்றது வந்து நாங்க உண்மையில 2 மொபைல் போன் ஒரு ஆள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதை இல்லாமல் செஞ்சுட்டு ஒரு போனை மட்டும் யூஸ் பண்ண மட்டும் சொன்னாங்க. ஈவன் ஒரு சிங்கிள் பர்சன் அப்படி யூஸ் பண்ண தொடங்கினா எவ்வளோ இ வேஸ்ட் குறை. இது ரீயூஸ். ரெடியூஸ் சொல்ல வர்றது வந்து அதின் பாவனையை நாங்க குறைய சொல்லலாம். ரீயூஸ் சொல்ல வர்றது அதை உன்னோட பாட்டை மாத்திரம். முதல் சொன்னது ரிடியூஸ். ரிடியூஸ் சொல்ல வர்றது இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த 2 மொபைல் போன் யூஸ் பண்ற நேரங்கள்ல அதுல ஒன்றை குறைச்சிட்டு நான் அந்த ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணுவேனா இருந்தா அது ரிடியூஸ். தென் ரீயூஸ் சொல்ல வர்றது ஒரு மொபைல் போன் யூஸ் பண்றீங்க, அதுல டிஸ்பிளே வந்து பழுதாயிட்டு. ஸோ டிஸ்பிளே பழுதானபடியான அந்த மொபைல் போனை நீங்க தேவையில்லைன்னு சொல்லி வேஸ்ட்னு சொல்லி எறியறீங்க. பட் இந்த இடத்துல அந்த டிஸ்பிளேயை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அந்த மொபைல் போனை நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நாங்க சொல்லிக் கொள்றது ரீயூஸ். திரும்ப அந்த போனை நாங்க யூஸ் பண்றதுக்கான ஒரு டெக்னிக்கா இருக்கு. இப்படி 3 விதமான டெக்னிக்கால நாங்க இந்த இடத்துல இ வேஸ்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். இ வேஸ்ட் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு கன்செப்டா இருக்கு, அதே மாதிரி அந்த ஐடி நாலேஜ் இதை கன்செப்சுவலா பாக்குறதுக்காக டிஜிட்டல் டிவைட் என்ற ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு டிஜிட்டல் டிவைடுன்றது வந்து ஒரு பெரிய டாபிக்கா எல்லாருமே கதைக்கிறதுக்கான ரீசன், டுடேஸ் வேர்ல்டு வந்து கண்டெம்பரரி நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் இன்வென்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது ஸ்மார்ட் வாட்சா இருக்கலாம், ஐபேட், தென் லேப்டாப்ஸ், மொபைல் போன்ஸ், பாம் டாப்ஸ், நிறைய டிவைசஸ் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. அந்த டிவைஸை யூஸ் பண்ண நியூ ஜெனரேஷன்ஸ் அதை லேர்ன் பண்ற தன்மை கூடவா இருக்கு.
அதை யூஸ் பண்ண எலக்ட்ரானிக் அல்லது ஐடி தொடர்பான நாலேஜ் வந்து கூடிக்கொண்டே போகுது. பட் காலப்போக்கிலே அந்த டிஜிட்டல் டிவைசஸ் இந்த யூசேஜ் கூடும் என்ற ஒரு டெக்னிக் அல்லது நாலேஜ் ஓ மெத்தடாலஜி. தென் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே போயிடும். ஒரு இயர்ல ரிலீஸ் ஆகிற ஐடி கிராஜுவேட்ஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகுது. இப்படியான காரணங்களால உண்மையில டிஜிட்டல் டிவைடுன்றது குறைஞ்சு கொண்டு போகுது. தட் மீன்ஸ் இப்போ ஒரு ஜெனரேஷன்ல அல்லது ஒரு சொசைட்டில ஐடி படிச்ச ஒரு கம்யூனிட்டிக்கும் ஐடி நாலேஜ் இல்லாத கம்யூனிட்டிக்குமான இடைவெளியை நாங்க சொல்லிக் கொள்வோம் டிஜிட்டல் டிவைட். ஏர்லி டேஸ்ல இந்த டிஜிட்டல் டிவைட் வந்து அதிகமா இருந்தது. ஒரு பெரிய ஒரு கேப்பா இருக்கும். ஒரு ஜெனரேஷன்ல ஐடி நாலேஜ் என்றா என்னன்னே தெரியாது. ஒரு பெர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஐடி என்றா என்னன்னே தெரியாது. பட் ஒரு ஸ்பெசிபிக்கான டவுன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஐடி என்றா என்ன, டிவைசஸ் என்ன, எப்படி அந்த டிவைஸை ஹேண்டில் பண்ற நாலேஜ் அதிகமா இருக்கு. இதை நாங்க சொல்லிக் கொடுத்தது டிஜிட்டல் டிவைட். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் தந்திருக்கிறோம் இதுல. The digital device is the gap between people who have access to digital technology and those who do not. டிஜிட்டல் டெக்னாலஜியை அக்சஸ் பண்ணக்கூடிய ஆக்களையும் அக்சஸ் பண்ண முடியாத ஆக்களையும் நாங்க டிஃபரன்ஸ் பண்ற ஒரு ஆக்டிவிட்டிக்கு நேம் டிஜிட்டல் டிவைட் சொல்லிக்கொள்வோம். ஸோ இந்த டிஜிட்டல் டிவைட் காலப்போக்கில குறைஞ்சு கொண்டு போகுது. பிகாஸ் நியூ டெக்னாலஜிஸ் அப்டேட் ஆக புது டெக்னாலஜி ஒரு ஜென்ரேஷன்ஸ் அதை யூஸ் பண்ற தன்மை அதிகரிச்சு கொண்டு போறபடியால வி கால்ட் ஆஸ் டிஜிட்டல் டிவைட் தான் ரீடியூஸ் ஆகிக்கொண்டு போகுதுன்னு சொல்றோம். பட் எனிஹவ் டிஜிட்டல் டிவைட் என்னன்னு சொல்லிக்கல ஒரு ஐடி தொடர்பான அறிவுள்ளாக்கள் அறிவு இல்லாதாக்கள் என்று பிரிக்கிற செயற்பாடு தான் டிஜிட்டல் டிவைட் சொல்லிக்கொள்ளும். சோ இந்த இடத்துல டிஜிட்டல் டிவைடை நாங்கள் இல்லாமல் செய்ய வேணும் அல்லது குறைக்க வேணும். இதுக்காக நாங்க செய்ய போற ஆக்டிவிட்டியை சொல்றது வந்து டிஜிட்டல் பிரிட்ஜ் என்று சொல்லிக்கொள்ளும். சோ டிஜிட்டல் பிரிட்ஜிங் அல்லது டிஜிட்டல் பிரிட்ஜ் அப்படி என்று சொன்னா என்ன மீனிங் என்று சொன்னால் நாங்க டிஜிட்டல் டிவைடை இல்லாமல் செய்யறதுக்கு அல்லது குறைக்கிறதுக்காக நாங்க செய்யக்கூடிய வழிமுறைகள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் என்னென்ன முறை மூலம் ஒரு டிஜிட்டல் டிவைடை இல்லாமல் செய்யலாம்னு சொன்னா சிம்பிள். அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில வந்து ஐடி நாலேஜ் குறைவா இருக்குன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் செஷன் மாதிரி செய்யலாம், ஒரு செமினார் மாதிரி செய்யலாம், ஒரு வெபினார், ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி செய்து அந்த பீப்புள்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். எப்படியான டெக்னாலஜிஸ் இருக்கு நீங்க யூஸ் பண்ணலாம், மொபைல் பேங்கிங் இருக்கு, ஆன்லைன் பேமெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு, ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்கு, இப்படி நிறைய டெக்னாலஜிஸ் புதுசா வருதுன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸுக்கு நாங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இதை சொல்றது நாங்க டிஜிட்டல் பிரிட்ஜ். எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே நாங்க கம்ப்யூட்டர் லேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் என்ற இது போனதுக்காக அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது. பர்டிகுலர் பீப்புள்ஸுக்கு நாங்க ஸ்பெஷலான சில கைடன்ஸ், அந்தந்த ஏரியா நாங்க லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ற மாதிரி நாங்க ஒரு ஸ்மார்ட் ரூம், ஒரு ஸ்மார்ட் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறது, மொபைல் போன்ஸ் அப்படி யூஸ் பண்ற மாதிரியான சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறது, ஒரு ஹெல்த்தியான கன்வர்சேஷன்ஸ் எப்படி நாங்க டிஜிட்டல் டிவைட்ல கதைக்கலாம் என்ற மாதிரி சொல்லி கொடுக்குறது, சோசியல் மீடியா பற்றி அவைக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இப்படியான சில விஷயங்கள் செய்து நாங்க ஒரு டிஜிட்டல் பிரிட்ஜ் என்ற ஆக்டிவிட்டியை மேற்கொள்ளலாம். எல்லாருக்குமே அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி போக வேணும்ன்றதுக்கு நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யறீங்களோ இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் என்ன டாபிக்ல வரும்டா டிஜிட்டல் பிரிட்ஜ் என்ற டாபிக்ல வரும். இப்ப சமரியா நாங்க டிஜிட்டல் பிரிட்ஜ் என்றா என்னன்னு சொன்னால் டிஜிட்டல் டிவைட குறைக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டிஜிட்டல் பிரிட்ஜ். டிஜிட்டல் டிவைட குறைக்கிற ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவீங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐடி நாலேஜ் கட்டாயமாக்குறது, ஸ்டடீஸை மேக் பண்ணி கொடுக்கறது, அந்த என்விரான்மெண்ட்டை படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது டிஜிட்டல் சம்பந்தமான டிவைசஸால படிக்கிற மாதிரி கொடுக்கறது எல்லாமே டிஜிட்டல் பிரிட்ஜிங் என்ற கான்செப்ட்ல வரும். ஃபைனலா நாங்க டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் டீஸ்கில்லிங். டீஸ்கில்லிங் அப்படின்றது வந்து மெஷின்ஸ் இன்றைக்கு அதிகரிக்க அதிகரிக்க ஹியூமன்ஸுக்கான ஒர்க் லோட் அல்லது ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சு கொண்டு போகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் ஒன்று நாங்க ஒரு பேங்க்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு கேஷியருக்கான தேவை இல்லை, அந்த மெஷினே எல்லாத்தையும் செய்யும். ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்மை நாங்க ஏஐ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு டீச்சருக்கான ஜாப் இல்லாம போகுது, அவங்களே செல்ஃபா படிக்கலாம். ஒரு லோ தொடர்பான ஏஐ கண்டுபிடிச்சு லோவில இருக்கிற எல்லா ஆக்ட்ஸ்
அந்த லோஸ் எல்லாத்தையுமே சமரி பண்ணி கொடுத்துட்டு எவருமே அதுல போய் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஒரு லோயருக்கான தேவை இல்லாமல் போகுது. ஈவன் ஒரு கைடன்ஸுக்கு நாங்க லோயர்கிட்ட ஈவன் அதை ஃபைனலா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு லோயரை தேவைன்னு சொன்னாலும் அது தொடர்பான ஐடியா கைடன்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையில்லை. நாங்களே பார்த்து அந்த கைடு எடுத்துக்கொள்ளும். இப்படியான சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு இல்லாமல் போகுது, ஒரு மிஷினரி எங்களுக்கு வரைக்கும். So in the definition, de-skilling is the decline of working positions through the machinery or technology. So replacing the human power by the machinery is called as de-skilling. ஹியூமன் பவரை ஒரு மெஷினரி ரீஃபில் பண்ணிட்டு என்று சொன்னால் இதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் டீஸ்கில்லிங் என்ற நேமால சொல்லிக்கொள்வோம். ஸோ டீஸ்கில்லிங்கால என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிக்க முதலாவது விஷயம் வேலை வாய்ப்பு, வேகன்சிஸ் இல்லாமல் போகும். லாட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறோம், பட் எங்களுக்கான வேகன்சிஸ் சான்சஸ் குறைவா இருக்குன்னு சொல்லிக்க அது ஒரு டீஸ்கில்லிங்கான ஒரு ஆக்டிவிட்டி, டீஸ்கில்லிங்கால வந்து ஒரு ரிசல்ட். இதுதான் ஜெனரல் ஐடியா டீஸ்கில்லிங்ன்றதை பற்றி.